அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அவருடைய வள்ளல் தன்மையை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். அதில் என்னுடைய மாப்பிள்ளை ஜெயச்சந்திரன் திருமங்கலம், 5 டைம்ஸ் மிஸ்டர் திண்டுக்கல் நம்நாடு முருகேசன், மெய்யழகன் திண்டுக்கல் ஆகியோர் பாராட்டினார்கள். இன்னும் அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று நான் சில விஷயங்களை உங்கள் முன்பாக நான் கூற வந்துள்ளேன். அதாவது அன்பை வா படத்தில் எடுத்த உடனே புதிய வானம் புதிய பூமின்னு ஒரு பாட்டு வரும். எம்ஜிஆர் அந்த கருப்பு சோப் டிஷர்ட் போட்டு அப்போ திமுகவில் இருந்தார். ரொம்ப அட்டகாசமாக ஓடி வந்து பாடுவார். அந்த பாட்டு பாடும்போது சின்ன குழந்தைகள்லாம் அந்த ஊரில் அப்படியே சைனா பொம்பை மாதிரி இருக்குங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் கூட வந்து எம்ஜிஆர் அப்படியே ஆடி பாடி டான்ஸ் பண்ணுவார். அந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை பற்றி விசாரித்தா இந்த பிள்ளைகள்லாம் அங்கே ஒரு ஹோமில் வந்து வளர்கிற பிள்ளைங்க. அந்த ஹோமில் வளர்கிற பிள்ளைங்க அப்படின்னா அந்த ஹோமை வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சுக்கிட்டு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஷூட்டிங் ஒரு ஒரு வேன் எடுத்துகிட்டு எம்ஜிஆர், படத்தில் உள்ள சரோஜாதேவி, ஹீரோயின் சரோஜாதேவி, அந்த ப்ரொடியூசர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய மகன் ஏவிஎம் சரவணன் அவர் தான் சொன்னது, இந்த விஷயத்த சொன்னது. இவங்க எல்லாருமே ஒரு வேனில் போகிறாங்க. வேனு குலுங்கி போச்சான் மலைக்குள்ள. என்னடா இந்த இடத்துக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டு போகிறாரு, என்னமோ ஆக போதோ ஏதாக போதோன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம். பார்த்தா கரெக்டாக போய் வேணும் ஒரு இடத்துல நின்றுச்சான். மலை உச்சியில் பார்த்தா ஒரு ஹோம்பு. இந்த பிள்ளைய காலையில் நடித்த பிள்ளைய எல்லாம் அங்கே இருக்குங்க. பார்த்தா எம்ஜிஆர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட்டு, பொம்மை, குல்லா, ஸ்வெட்ரு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அந்த ஃபாதர் வந்து இதை வந்து நான் ரொம்ப நாளாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லோரும் விடைபெறும்போது அந்த ஏவிஎம் சரவணன் சொல்கிறாரு, அதான் எம்ஜிஆர் அப்படியே ஃபாதரை கையை குலுக்குனாராம். கையை குலுக்கும்போது கட்டு பணம் 100 ரூபா கட்டு அப்படியே 100 ரூபா பணக்கட்டு எம்ஜிஆர் கையிலேருந்து ஃபாதர் கைக்கு மாறிச்சான். அந்த ஃபாதர் அந்த அனாதை இல்லத்தை நடத்துகிற அந்த ஃபாதர் கைக்கு போச்சான். அப்போ எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப நன்றி தெரிவித்தாராம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஃபாதர் சொல்லியிருக்காரு, இந்த ஹோம் வந்து நடத்துறதுக்கு எனக்கு ஃபண்டு இல்லை, பண வசதி இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர பண வசதி குறைஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இதை மூடிட்டு நானுமே வெளிநாட்டுக்கு போயிடலான்னு தான் இருந்தேன். நான் கடவுள்கிட்ட வேண்டுனேன். பாருங்கள், கடவுள் மனித உருவத்தில் வந்து இந்த எம்ஜிஆர் உருவத்தில் வந்து இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு ஏவிஎம் சரவணன்ட்ட சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. மனிதனும் தெய்வமாகலாம்னா அது எம்ஜிஆர் தான். அப்புறம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அடுத்த விஷயம், அந்த ஸ்டண்ட் நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆரோட கூட வந்துட்டாங்கண்ணே, இந்த மாதிரி எங்கள் குடும்ப பிள்ளை குட்டிகளெல்லாம் நீங்கள் தானே காப்பாற்றணும்னே, எங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுனே அப்படின்றாங்க. ஸ்டண்ட்டு நடிகர்கள், ஸ்டண்ட்டு டைரக்டர்ஸு, ஸ்டண்ட்டு எல்லா தரப்பும் ஸ்டண்ட் குரூப் வந்துருச்சு. வந்தால் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எம்ஜிஆர் ரைட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாருமே என் கூட வாங்க, தோட்டத்தில் இருங்க, நம்ம எப்போ வெளியே போகிறோமோ அப்போ வெளியே கேம்பெயின் போகும்போது என் கூட நீங்கள் பாடி கார்டாக இருங்க அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் அவரோட இருக்காங்க. அப்போ அந்த அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாத்துக்கும் எல்லா பேருக்கும் படிப்பு செலவு எல்லாம் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டு செலவு, படிப்பு செலவு எல்லாத்துக்குமே. எப்படி பாருங்கள், அதாவது ஒருத்தருக்கு செய்ய முடியும், ஒரு 10-20 பேருக்கு செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் பின்னாடி ஜஸ்டின் மாதிரி ஆளுகள்லாம் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்க அப்படின்னு. ஜஸ்டின் மக கூட சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கு. ஜஸ்டின் வேண்டாம், நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தடுத்துருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு போய் எம்ஜிஆர்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் ஏதோ பாடல்கள் எல்லாம் வந்து நடித்து இந்த மணிரத்னம் படம் நாயகனில் கூட நான் சிரித்தால் தீபாவளின்னு ஒரு டான்ஸ் வரும், அதில் அந்த பொண்ணு வந்து ஆடுது, ஜஸ்டின் மக பபிதான்ற பொண்ணு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் எங்களுக்கு எவ்வளோ உதவுனாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எங்கள் மதுரை பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது உசிலம்பட்டிக்கிட்ட ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் நடந்து ரோட்டில் போகிறாங்க. அவங்க ரோட்டில் போனாங்கன்னா காலில் செருப்பு இல்லை, மதியானம் சரியான வெயில். பார்த்தா காட்டுக்குள்ளே போய் மரத்தை வெட்டி விறகு சேர்த்துட்டு போகிறாங்க, நல்ல வெயிலில், கொதிக்க வெயிலில். எம்ஜிஆர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே மனம் நொந்து போயிட்டார். வண்டியை நிறுத்த சொல்லிட்டு, நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு.
ஐயா இந்த மாதிரி காட்டில் விறகு சேகரிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், ஏன் அந்த விறகை கொஞ்சம் விற்றுட்டு அப்புறம் அந்த விறகை எரிச்சு தான் ஏன் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு. அப்படியே எம்ஜிஆர் காரில் அந்த அவங்க எம்ஜிஆருடைய துணைவியார் விஎன் ஜானகி அம்மா உட்காந்துருக்காங்க, இன்னொரு லேடி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் வாங்க செருப்பை கழட்டுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இப்போ அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு, செருப்பை கழட்டுங்க நம்மளை சொல்கிறாருன்னு. 2 பேரும் செருப்பை கழட்டுன்னு எம்ஜிஆரே எடுத்து அவங்கள போட வச்சாரான். செருப்பை போட்டு போங்க நீங்கள் அப்படின்ட்டு. அந்த பாட்டி கையில் கட்டு பணம் கை மாறி தான். இந்த வள்ளல் தன்மை எங்கே வரும்? எம்ஜிஆருக்கு தான் வரும். அடுத்து ஒரு அம்மா ரோட்டில் இதே மாதிரி தான் விவசாயம் தேனி பக்கம் போயிட்டுருக்காரு எம்ஜிஆர். அப்போ போகும்போது ஒரு அம்மா நிப்பாட்டுறாங்க, ஒரு வயசான பாட்டியம்மா நிப்பாட்டுறாங்க. உடனே வண்டி நிப்பாட்டின உடனே அந்த எம்ஜிஆர் போய், என்னம்மா உங்களுக்கு உடம்புலாம் எப்படிமா இருக்குது அப்படின்னு. ஐயா எனக்கு நல்லா இருக்கியா அம்மா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா? ராஜா மகாராஜா நல்லா இருக்கேன் ராஜா, ஒன்றுமே செய்யணும்னா நீ என் கூட மட்டும் வா அப்படின்ட்டு எம்ஜிஆர் கையை பிடிச்சி கூட்டு போனால், இதுதான் எங்கள் வயக்காடு, எங்கள் நிலம், நீ மட்டும் வந்து நடந்தேன்னா உன் புனித கால் பட்டுச்சுன்னா என் நிலம் பூரா புண்ணிய செஞ்ச நிலமா ஆயிருமியா, அப்படியே பூத்து புழுங்குமியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அம்மா ஒன்று தப்பாக நினைக்காதீங்க, இது வந்து உங்கள் பூர்வீக நிலம், உங்கள் தாத்தையும் பாட்டையும் அம்மா அப்பா முப்பாட்டைங்க பூரா இந்த நிலத்துல இறங்கி நடந்து அவங்க விளைச்சல் பண்ண அவங்க காலடி பட்ட பொன் விளையும் பூமி, அதில் வந்து சம்மந்தம் இல்லாத நான் எப்படிமா காலை வைக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க அப்படின்னு. இல்லையா, நீதாயா உன் கால் வச்சாதான் என் மண் வழங்கும், என் மண் ராசியாகும் அப்படின்னு அந்த அம்மா வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு போனால் எம்ஜிஆர் அப்படியே காலத்தில் ஒரு நடந்துட்டு திரும்ப வராரு. வந்தால் ஒரே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி. அங்கேயும் ஒரு கட்டு பணம் கைமாறியது. எப்படி பாருங்க, எங்கே யாரை பார்த்தாலும் அவங்க கையில் பணம் கொடுத்துடணும், கொடுக்காம எம்ஜிஆரால் இருக்கவே முடியாது. அடுத்து ஒரு இடத்துல வந்து எல்லா பேரும் வண்டியை நிப்பாட்டினதும், என்ன எல்லாம் நிப்பாட்டிட்டீங்க, என்ன செய்கிறீங்கன்னு, விவசாய வேலைக்கெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், இப்போ தான் காலையில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னதும் எம்ஜிஆர் சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்போ ஒரு பாட்டியம்மா மட்டும் வருது, எம்ஜிஆர் தனியாக கூப்பிடுது. ஐயா அங்கே வாங்கய்யா, என்னங்கம்மா என்ன விஷயம்மா, உங்களுக்கு நான் எதுவும் உதவி செய்யணுமா? ஐயா உதவியெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், அந்த நம்பியார் பையட்டை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்குப்பா, அவன் எப்போ பார்த்தாலும் கத்தியை வச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான்ப்பா, ஏதாவது செஞ்சிருக்கான், ஜாக்கிரதையாக இருங்கப்பா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சினிமாவில் நடித்ததை மக்கள் உண்மையிலே நினச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சினிமா தேட்டரில் உசிலம்பட்டி பக்கம்தான் ஒரு சினிமா தேட்டரில் எம்ஜிஆரை வந்து நம்பியார் பின்னாடி வந்து தாக்குற மாதிரி சீனு. எம்ஜிஆர் கையில் எப்பயுமே முதல்ல எம்ஜிஆர் கையில் ஆயுதம் இருக்காது, அப்படியே 2-3 சீன் அப்படி ஜம்ப் பண்ணி அடித்து உதார் பண்ணி அப்புறமேட்டு தான் ஆயுதத்தை எடுப்பார். அதை அந்த மக்கள் புரிஞ்சுக்காம அந்த தலைவா ஆயுதம் இல்லைன்ட்டு ஒருத்தன் கொண்டு வந்த கையில் கொண்டு வந்து இந்த அருவாளை தூக்கி நேராக ஸ்க்ரீனுக்குள்ளே எரிஞ்சிட்டான். ஸ்க்ரீனு பார்த்தா 2ஆக கிழிஞ்சிருச்சு. படத்தையே நிறுத்திட்டாங்க, எம்ஜிஆரை வச்சு படத்தையே நிறுத்திட்டாங்க. அருவாளை தூக்கி ஸ்க்ரீனில் போட்டால் ஸ்க்ரீன் 2ஆக கிழிஞ்சு போச்சு. மக்களுடைய இதை பாருங்க, அவ்வளோ மக்கள் அபிப்பிராயம் பட்ட ஒரு எம்ஜிஆர். சினிமானா கூட மக்களால் நம்ப முடியல, அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. இன்னமும் நீங்கள் போய் முசுலம்பட்டி ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் போய் நீங்கள் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொல்லுங்கள், உங்களை அருவாளை தூக்கிட்டு வெட்ட வந்துடுவாங்க. வயசான கிழவினா அவங்க கட்டையை வச்சு அவங்க மண்டையை உடைக்கணும். எம்ஜிஆர் எங்கடா இறந்தாரு? எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காரு. அவர் சந்தோஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா வருவார். அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். எங்கள் எம்ஜிஆர் இறக்கவே இல்லை. அதான் அந்த ஏரியா மக்கள் வந்து இன்னும் எம்ஜிஆர் மேலே ஒரு அருமையான மகோன்னதமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. படிக்காத மக்கள் தான், ஆனாலுமே அவங்க பாருங்கள் எம்ஜிஆர் மேலே உள்ள பாசத்தை பாருங்கள். ஆனால் படித்தவங்க எம்ஜிஆர் வந்து நடிப்பு ஆக்ட் அப்படின்பாங்க. ஆனால் இந்த மக்கள் பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி செய்கிறாங்கன்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போனப்போ, அவர் ஆட்சியில் இருக்கார், அப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போனப்போ நம்ம தமிழ்நாடு டாக்டர் தான் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிட்டு அந்த அமெரிக்கா ரோடுகளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. என்ன இது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் இது வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல், இங்கே ஒரு ஃபேமஸ் டாக்டர், இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கைராசியான டாக்டர் இவர் அப்படின்னு. அப்படியா? எம்ஜிஆர் சொல்கிறாரு, நானும் அவரை பார்க்குறேனே அப்படின்னு இருக்காரு.
இல்லை நீங்கள் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. சரி வரிசையில் இருந்தால் பார்க்கலாம்ல அப்படின்னு சரி வரிசையில் போய் நின்று வரிசையில் போய் உட்காடுறாங்க, சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் வரிசையில் வந்தால் பார்த்துருவோம் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆள் இல்லை, அந்த டாக்டரால் தாங்க முடியல. போய் அந்த 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 அமெரிக்கன் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு எங்கள் ஊரில் இருந்து. அந்த டாக்டர் ரைட், வாட் கேன் ஐ டூ ஃபார் ஹிம், அவர் இந்த மாதிரி அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி சொன்ன உடனே டாக்டர் அவர் இம்மிடியட்டாக உள்ளே வர சொல்லு அப்படின்ட்டாரான். உடனே எம்ஜிஆர் வெளியே போய் எம்ஜிஆர்ட்ட, சார் உங்களை உள்ளே வர சொல்லிட்டாங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னைய வர சொன்னாருன்னா அவங்க எல்லாம் எவ்வளோ சங்கடப்படுவாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் மனிதான் படத்தை பாருங்கள், உள்ளே வர முடியாதுன்னு இருக்காரு எம்ஜிஆர். உடனே டாக்டரே வந்துட்டாரான். மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ப்ளீஸ் கம்மின் அப்படின்ட்டு இருக்காரு. உள்ளே வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. உள்ளே போன உடனே அப்புறம் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட ஐ செக்கப்லாம் பண்ணி முடிச்சோம். டாக்டருக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப கை கொடுத்துருக்காரு, அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரை பார்த்து அப்படியே ரசிக்கிறாராம். அப்புறம் அந்த ஸ்டாஃபுகள்லாம் வெளியே வந்தது, எம்ஜிஆர் தன் கையில் உள்ள பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வெளியே வராரு. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, என்ன சொன்னீங்க இந்த பாட்சா படத்தில் அந்த தங்கச்சி கேட்கும் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, என்னென்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். அது மாதிரி இந்த டாக்டர் உண்மையை சொல்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிகச்சிறந்த ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், மிகச்சிறந்த ஒரு தலைவன் அப்படின்னு இவரை பற்றி டாக்டர்கிட்ட 136 படங்களுக்கு மேலே நடித்த ஒரு பெரிய ஹீரோ, வாரி வழங்கும் வள்ளல் இவரை பற்றி சொன்னோடனே டாக்டருக்கு புல்லரிச்சிருச்சான். ஆஹா, இவ்வளோ பெரிய ஆளாடா, உள்ள விடுங்கப்பா அப்படின்னு. அதான் உண்மையை சொன்னேன். அமெரிக்கா டாக்டரே அசந்து போனார் எம்ஜிஆரை பார்த்து. சரி, அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இது எம்ஜிஆர் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்போ புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்ப நல்லா எம்ஜிஆர் குணம் தேறிட்டார். நல்லா கிட்னியெல்லாம் இது பண்ணிட்டு தேறினவுடனே எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் எம்ஜிஆருக்கு தான் எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, வள்ளல் தன்மை ரத்தத்திலே ஓடுது. அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு வெளியே வந்த உடனே பக்கத்தில் ஒரு பெரிய வாட்ச் கடை இருக்குது, ரிஸ்ட் வாட்ச் கடை. எம்ஜிஆர் ஏற்கனவே உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் வாட்சை தேடி தேடி பிடிச்சி வாங்குவாராம், விதவிதமான வாட்ச் வாங்கக்கூடியவர். அதனால் இந்த அந்த 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 வாட்ச் கம்பெனியில் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் வாட்ச் வாங்கியிருக்காரு. வாங்கின உடனே இவர் வாங்கிட்டு இருக்காரு. கடைக்காரங்களுக்கு எம்ஜிஆரை பற்றி யாருன்னா தெரியும், யாரோ ஒரு ஆள் தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. பார்த்தா வெளியில் உள்ள அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் பூரா வந்துட்டாங்க வரிசையாக, எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பார்த்தா கடைக்கு முன்னாடி பயங்கர கூட்டமாக. கடை ஓனரே அரண்டான், யார் உள்ளே இருக்கிறது, இவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழ்நாட்டோட சிஎம், இங்கே வந்திருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, டாக்டர்ஸ்கள் எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வாட்ச் வாங்குறாரு அப்படின்னு சற்ற கதை மூடுங்கன்ட்டாங்களாம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கதை மூடுங்க, எம்ஜிஆர் இருந்து பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, எல்லா ஸ்டாஃபும் அவரவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அமெரிக்காவே அசந்து போச்சு அப்படின்னாங்க. அந்தளவுக்கு எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மையை பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த, ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் காசு கொடுக்காம நிறைய பேர் பேரம் பேசுவாங்க. சார் ஒரு 5000 குறைங்க, 10 லட்சம் குறைங்க, நாங்களாம் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் அள்ளி கொடுக்குறாரு. அதுதான் எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மை. ஸ்டாப். ரைட். அடுத்து எம்ஜிஆர் இதே வீணை படப்பிடிப்புக்காக ஜம்மு காஷ்மீரில் போய் இருக்கார். ஜம்மு காஷ்மீரில் இருக்கும்போது அங்கே உள்ள இராணுவ வீரர்கள்லாம் எம்ஜிஆர்கிட்ட பழகிட்டாங்க. எல்லாம் நம்ம தமிழர்கள், அந்த ஆந்திராக்காரங்க, கேரளாக்காரங்க எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தானே. எம்ஜிஆர் சினிமாவில் தெரியாத ஆளுகளாம் எல்லாரும் எம்ஜிஆரை கட்டி பிடிச்சிட்டாங்களாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாரோடையும் எம்ஜிஆர் பழகி முடித்த உடனே எம்ஜிஆர் அவங்களுக்கு என்ன பண்ணாராம், ஒரு பெரிய தொகையை இராணுவத்துக்கே நன்கொடையாக கொடுத்தாராம். இந்தாங்க உங்களுடைய வெல்ஃபேர் ஃபண்டு அப்படின்னு கொடுத்தாராம். இராணுவ மேஜர் ஆஃபீஸர்ஸ்லாம் அரண்டு போனாராம். யாரையா, சினிமாக்காரன்னா நம்மகிட்ட இருந்து உதவியை வாங்கிட்டு போவேன், நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார், ஆனால் இந்த இவர் இப்படி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்கண்ணா. அதே மாதிரி இவர் ஜம்மு காஷ்மீரில் இவர் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வேற ஒரு படப்பிடிப்பு நடக்குது. அங்கே நடக்கும்போது நாகேஷ்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் காலையில் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு,
வாக்கிங் போயிட்டு ஜாலியாக போயிட்டு நாயஸ் இருக்கிற ரூமை போய் கதவை தட்டுறாரு. ஏய் யாரியாது அப்படின்னு நாயஸ் தூங்கி தூங்கி முழிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்டவுடனே எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர் கதவை தட்டியிருக்காரு. அண்ணே என்னண்ணே இங்கனே அப்படின்னு, நீ இங்கே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நீ நல்லா இருக்கோம்னே, நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கோம், எங்களுக்கு வந்து சரியான சொற்று கிடையாது, கையில் குளிருக்கு மாட்டிக்கிற சாக்ஸு கிடையாது, குள்ளாலாம் கிடையாதுண்ணே, ஒப்பாரி வைப்பாங்க இல்லை நம்மளுக்கு தான் ஆரம்பிப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியா இருக்கு அப்படின்ட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணா 30 பேருக்கு அந்த ஷூட்டிங்கில் இருந்த எல்லா பேருக்குமே, கேமராமேனு, டெக்னீஷியனு, நடிகை எல்லா பேருக்கும் ஸ்வெட்ரு, ஜாக்கெட்டு, குல்லா, க்ளவுஸு எல்லாம் வந்துருச்சான். அதை ஒரு சில நடிகர் கூட சொல்லியிருந்தாங்க, எம்ஜிஆர் கொடுத்தது நாங்கள் அங்கே போட்டிருந்தோம், இன்னும் வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம். பெருந்தன்மையை பாருங்க, அடுத்த ஆள் ஷூட்டிங்கில் நடக்கிறதுக்கெல்லாம கொடுப்பாங்க. கொடுத்தாரு, அவர் தான் எம்ஜிஆர். அப்புறமேட்டு எம்ஜிஆர் வந்து நடிகை சவுகார் ஜானகி ஒரு தடவை ரொம்ப டவுன் ட்ராடனாக இருந்தாங்க. அவங்க வந்து சவுகார் ஜானகின்னா அவங்க வந்து சௌராஷ்டிராக்காரங்க கிடையாது. அவங்க வந்து சவுகார் ஜானகி நம்ம ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். சவுகார்னு ஒரு படத்தில் நடித்தாங்க, அதனால சவுகார்னு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து எம்ஜிஆருடைய துணைவியார் வந்து விஎன் ஜானகி அம்மா இருந்தாங்க. விஎன் ஜானகிக்கு இன்னொருத்தர் வந்து ஜானகி, சவுகார் ஜானகி. அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக பேரை வந்து அப்படி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சவுகார் ஜானகி வந்து ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையெல்லாம் பிறந்து ரொம்ப வறுமையில் வாழ்ந்தவங்க. படத்தில் நடிக்கும் போதே தொட்டியில் போட்டு குழந்தைய ஆட்டிக்கிட்டே வந்து நடிச்சுட்டு போவாங்களாம். ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க ஆரம்பத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படத்தில் வந்து எம்ஜிஆர் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்திருக்கு, தங்கச்சி கேரக்டர் மாதிரி. அந்த கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டருக்கு வந்து சவுகார் ஜானகி தான் அவங்க தான் நடிக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மேடம் நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, யாரையும் புக் பண்ணிட்டாங்களா, யாரையும் புக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, எம்ஜிஆர்கிட்ட ஒரு வார்த்தை புரட்சி தலைவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. உடனே புரட்சி தலைவர்கிட்ட சங்கடத்தோடு பேசினாங்களாம். ஹலோ அப்படின்னு பார்த்தா மறுமுனையில் விஎன் ஜானகி மேலே எடுத்துருக்காங்க. நான் ஜானகி பேசுகிறேன் அப்படின்னு. நானும் ஜானகி தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் சவுகார் என்ன அப்படின்னு. நம்ம அண்ணனை பார்க்கணும், இருக்காங்களா, இந்த இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்கன்னு. உடனே எம்ஜிஆர் லைனில் வந்தாராம். என்ன வேணும் ஜானகி, என்ன வேணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரிண்ணே, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, எனக்கு வந்து படத்தில் கொஞ்சம் இப்போ பண பிரச்சனையாக இருக்குண்ணே குடும்பத்தில் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு போன வைங்க அப்படி சொன்னோடனே 10 நிமிஷத்தில் ப்ரொடியூசரு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு எல்லாம் வீட்டில் வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கட்டு பணம் இந்தாங்கம்மா, நாளைக்கு ஷூட்டிங்கு வந்துடுங்க. யாருக்கு வரும் இந்த மாதிரி வள்ளல் தன்மை? அதே மாதிரி எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா, படம் எடுத்து முடித்த உடனே சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க, ஆனால் சாதாரண ஆளுகளுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. பிளாங்க் செக்கு கொடுக்கறது, போலி செக்கை கொடுத்து பணத்தை கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கன்னா பேங்க்கில் போட்டால் பணம் வராது, செக்கு ரிட்டர்ன் ஆயிடும், அப்படி ஏதாவது செய்வாங்க சினிமாவில். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், அவர் படத்தில் நடிக்கும்போது எல்லா பேருக்கும் சாப்பாடு இருக்கணும், கரெக்டாக மதியானம் சாப்பாடு வரணும், எல்லா பேரும் டீ சாப்பிட்டா எல்லாரும் டீ சாப்பிடணும், எல்லா பேரும் காஃபி குடித்தா எல்லா பேரும் காஃபி, எல்லா பேரும் கூல்ட்ரிங்க்ஸ்னால் கூல்ட்ரிங்க்ஸு, ஹார்லிக்ஸ்னால் ஹார்லிக்ஸு, தான் குடித்தா எது குடிக்கிறேன்னா அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பாறேன் எம்ஜிஆர். ஒன்று. ரெண்டாவது, படம் முடிஞ்ச உடனே ரைட்டு எல்லாத்துக்கும் விருந்து வச்சு சாப்பாடு முடிஞ்சு ரைட்டு படம் வெளியே வரப்போகுது அப்படின் போது யாருக்கு பெண்டிங் இருக்கா, எல்லாரும் பணம்லாம் கலெக்ஷன் ஆயிடுச்சா அப்படின்னு பாறான். யாராவது ஒருத்தர் பணம் எனக்கு வரல கையை தூக்குனா நிறுத்துறா படத்தைன்று வரான், படத்தை வெளியிட முடியாது, அவருக்கு முதல்ல செட்டில் பண்ணு அப்படின்னு பாறான். எல்லா பேருக்கும் தனக்கு வந்த மாதிரி பணம் வந்த மாதிரி எல்லாருக்கும் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தையே வெளியிட விடுவாரான். இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்காங்களா யாராவது? தனக்கு மட்டும் 200 கோடி 250 கோடியை வாங்கிட்டு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் பாருங்க. அதே நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ரொம்ப மனிதாயமானவர்னா, இரக்கமுள்ளவர்னா, இழிச்சவாயம் கிடையாது. நீங்கள் அதே நேரத்தில் ஐ மே பி அன் இன்சேன் பட் நாட் அன் இடியட்ன்றார் எம்ஜிஆர். நான் ஒரு இரக்கமுள்ளவன், ஆனால் இழிச்சாப்பைய கிடையாது. ஐ மே பி அன் இக்னோரண்ட் பட் நாட் அ ஸ்டூபிட்ன்றார். அதாவது எம்ஜிஆர் வந்து நான் ஒரு இரக்கமுள்ளவன், நான் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருப்பேன், ஆனால் முட்டாள் கிடையாது, ஸ்டூபிட் கிடையாது. அதுக்கு பாருங்க, அந்த இவன் பைல்வான் ரங்கநாதன் சொல்றாரு, பைல்வான் ரங்கநாதனுக்கும்
தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தது பைல்வான் ரங்கநாதன் தேங்காய் சீனிவாசனை அடிச்சு திட்டான் போல. திட்டின உடனே தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டு, அண்ணே இந்த மாதிரி இந்த பைல்வான் வந்து என்னை திட்டானே, என்னை அடிக்கிற மாதிரி வந்துட்டானே அப்படின்னு. அடுத்த நாள் பைல்வான் ரங்கநாதன் இப்போ நம்ம டிவிலாம் பேசிக்கிட்டு இருக்காருல்ல ஒவ்வொரு லேடிஸையும் பற்றி, அதே பைல்வான் ரங்கநாதன் தான். அவர் வந்து ரிப்போர்ட்டராக வேற வேலை பார்க்குறாரு. அவர் நெஞ்சை தூக்கிட்டு போயிருக்காரு எம்ஜிஆர் முன்னாடி. வா பைல்வானு வா வா அப்படின்ட்டு வந்த உடனே எம்ஜிஆர் விட்டாராம். கன்னத்துல ஒரே அரை அண்ணே அண்ணே அப்படின்னு கீழே விழுந்துட்டாராம். அந்த பைல்வான் ரங்கநாதன் சொல்றாரு, எம்ஜிஆர் கை பார்க்கறதுக்காக மில்க் புரோட்டா மாதிரி இருக்கும். மில்க் புரோட் எப்படி இருக்கும், சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும், அடிச்சா இரும்பு வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். நெப்போலியன் சொல்றேன், ஒருத்தனை தண்டிக்கும் போது ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா கை வந்து கிளவுஸ் பஞ்சு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கணும். சாஃப்டான மெல்லிய பஞ்சு போன்ற கையுறைகளை கையில அணிஞ்சிருக்கணும். ஆனா உள்ள அடி விழுந்தா இரும்பு கரம் கொண்டு அடிக்கணும். அதுதான் எம்ஜிஆர். பார்க்க சாஃப்டா இருக்கும், சொகப்பு கலர்ல இருப்பார் அவரு. அவர் நடிக்க பணத்தை அள்ளி கொடுக்க உயர்ந்த குணங்கள் அவருக்குள்ள வர மக்கள் அவரை ஆசீர்வதிக்க என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆருக்குள்ள தேஜஸ் கலர் அப்படியே கூடிடுச்சு. நாள் ஆக அப்படியே சிவப்பு கலரு, அதாவது சந்தன கலருன்றாங்க, ரோஜா மலர் கலருன்றாங்க. சிரிச்சா அப்படியே பூக்களுக்கு புன்னகை கற்று தந்தவனே, என் புன்னகை மன்னனே, எங்கள் கதாநாயகனே எம்ஜிஆர் அவர்களே அப்படின்னு எம்ஜிஆரை வந்து அப்படியே புகழ்றாங்க. அவ்வளோ அருமையான ஆளு. தைரியமும் இருக்கு, அதே நேரத்தில் வள்ளல் குணமும் இருக்கு. அந்த வள்ளல் குணம்ன்றது வந்து பணம் வந்ததும் அதை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம செய்யலை. பணம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு 5 காசு அன்னைக்கு கிடைச்சப்பே ஒரு பட்டாணி பாக்கெட்டை வாங்கிட்டு அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டு வாழ்ந்த அவர் ரொம்ப அருமையானவர். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பாகத்தில் போடுவோம். ஒன்றும் இல்லை, நம் நாட்டு முருகேசன் சந்தோஷமா இதை மட்டும் கேளுங்க. எல்லிஸ் டங்கன் ஒரு டைரக்டர், எல்லிஸ் டங்கன்ற டைரக்டர் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். அந்த ஆள் வெள்ளைக்காரன். அவன் வந்து எம்ஜிஆரை வந்து சாணே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பாறான். ரெட்டை நாடியா உனக்கு, ரெட்டை நாடினாலே நல்லா இருக்காது, தேஜஸ் இருக்காதியா, ஷூட்டிங்க்கு கேமராவுக்கு வந்து அது நல்லா இருக்காது, பாப்போம்னே சொல்லுவாராம். அப்புறமேட்டு அவர் படங்கள்ல எல்லாம் எம்ஜிஆர் முன்னேறி காலத்துல முன்னேறி பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. எப்போ எல்லிஸ் டங்கன் வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய டைரக்டர். அவரை வந்து அப்புறம் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் வந்து சினிஃபீல்டை விட்டு விலகிட்டாரு. விலகினது எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது எல்லிஸ் டங்கன் வந்து வரிசையில் நிறைய பேர் நின்னாங்களாம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு. சரி, ஒருத்தராக வந்து பார்த்துட்டு போனப்போ ஒருத்தர் வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்து அப்படியே தாடி இதோட வருத்தமாக கவலையாக நின்னார். யாருங்க நீங்கள் அப்படின்னு. ஐ எம் எல்லிஸ் டங்கன், டைரக்டர், ஃபார்மர் டைரக்டர் அப்படின்னு. எம்ஜிஆர் என்ன உட்காருங்க சார், என்ன சார் உங்களுக்கு அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், ஊட்டியில் வந்து நான் ஷூட்டிங்லாம் நடித்து படம்லாம் எடுத்திருந்தப்போ ஊட்டியில் இடம் வாங்கி அழகாக வச்சுருந்தேன். ஊட்டியில் என்னோடய பங்களா இருந்துச்சு. இப்போ வந்து நான் வயசான உடனே அந்த ஊட்டியில் உள்ள நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என் நிலத்தெல்லாம் வந்து திருடணும்னு நினைக்கிறாங்க. என் நிலத்தெல்லாம் விற்று அந்த பணத்தை வாங்கி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த பணத்தோட சந்தோஷமாக என் சொந்த ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு. எம்ஜிஆர் அப்படியே உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வைங்கன்னாரான். எல்லாத்தையும் வைங்கன்னாரான். ஃபோன் பண்ணாரான். 2-3 ஃபோன் தான் பண்ணாரான். ஒரு வாரம் கழித்து எல்லிஸ் டங்கனை வர சொன்னாரான். உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் விற்றாச்சு, கட்டு பணம் கட்டி பெட்டியாக வச்சுருக்காரு, எடுத்துகிட்டு ஊருக்கு போங்கன்னாரான். எல்லிஸ் டங்கனை ஆச்சரியப்பட்டாரான். தலைவர் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, உங்களை மாதிரி ஆளுகனால தான் நாங்களாம் உருவானோம், தமிழ் திரைப்படங்களே வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக போய் வெளிநாட்டில் போய் நீங்கள் இருங்க, இங்கே இருந்தாலும் இருங்க, உங்களுக்கு எல்லா விதமான உதவி நான் செய்ய சொல்கிறேன்னாரான். அவர் 2 கையை எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே அப்படின்ட்டு போனாராம். என்ன போதுமா நம் நாடு முருகேசன் அவர்களே, மெய்யழகன் அவர்களே, அடுத்த படம் பார்ப்போம் எம்ஜிஆர் படம். நாங்களாம் எம்ஜிஆர் படத்தை 50 காசு கொடுத்து தான் அன்றைக்கெலாம் சினிமா தியேட்டரில் விசில் அடித்து பார்த்து வீரத்தை வளர்த்துக்கிட்டோம். நன்றி. அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.